நிலத்தடி நீரை சேமிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? பனை விதைகளை என்னது நம்ம நடவு செய்ய வேண்டும். இந்த பனைமரம் இருக்கிற இடத்துல என்னது இந்த தண்ணி என்கிறது வத்தவே வத்தாது. எப்பவும் என்னது ஃபுல்லாவே தண்ணியா இருக்கும். ஸோ நம்ம கடற்கரை ஓரங்கள் பாருங்க, புயலின் சீற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்னது இந்த பனை மரம் ஒரு அரணாக இருக்கிறது. அப்போ கடற்கரை ஓரங்களில் என்னது நம்ம பனை விதை நடவு செய்ய வேண்டும். அப்புறம் பாரு, நம்முடைய ஏரி குளங்கரைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நீங்க தண்ணி ஊத்த வேண்டிய தேவையே இல்ல. நீங்க எடுத்து விதைச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா அது பாட்டுல அது என்ன செய்திரும்? வளர்ந்துரும். உரம் போட வேண்டிய தேவையில்ல. இப்ப நம்ம விவசாயத்துறையில பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு மரத்துக்கும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம உரங்கள் இருக்கும், தனித்தனியா வைக்க வேண்டும். அப்படிதானே பாதுகாக்கணும்னு சொன்ன செடி கொடிகள் ஆனாலும். பட் ஆனா இந்த பனை மரத்துக்குன்னு சொல்லிட்டு இதுவரை என்னது உரங்கள் கூட வந்ததில்லை. சோ இப்படிப்பட்ட அந்த பனை மரத்துக்கு நம்ம நீர் ஊற்ற வேண்டிய தேவையில்லை. நம்ம விதைச்சிட்டு போனோம்னு சொன்னா அதாவது பாட்டுக்கு என்ன செய்யுது, வளர்ந்து தன்னுடைய பலனை தருவதுதான் இந்த கற்பக விருட்சம்ங்கிறது. சோ நம்ம என்ன செய்ய வேண்டும்? பனை விதைகளை என்ன செய்ய வேண்டும்? கலெக்ட் பண்ணணும். எல்லாரும் கலெக்ட் பண்ணுவீங்களா? யார் யார் வீட்டு பக்கம் பனை மரம் இருக்குது? சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? பனை விதைகளை என்ன செய்து கலெக்ட் பண்ணி என்ன செய்யணும்? மேம்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். சரியா? எல்லாரும் வில்லிங் தானே? கலெக்ட் பண்ணுவீங்களா? ஒரு ஆள் எத்தனை கலெக்ட் பண்ணுவீங்க? சரியா? உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவோ அதை கலெக்ட் பண்ணி என்ன செய்யணும்? மேம்கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு நம்ம என்ன செய்வோம்? நிலத்தடி நீர் ஆதாரத்தை சேமிப்பதற்கு பனை விதைகளை என்ன செய்வோம்? நடவு செய்வோம். ஓகே, தேங்க்யூ.